பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, காலை முதல் மட்டும் எங்களை கிருபையாய் தயவாய் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி. கர்த்தாவே ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கேன் என்று சொன்ன கர்த்தர், இதோ கர்த்தாவே இந்த இடத்தில் கர்த்தாவே நீர் அசைவாடுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே சப்பா, உம்முடைய அன்பையும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை நீர் தருமாறு செபிக்கிறோம். கர்த்தாவே, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் கர்த்தாவே விக்கிரகத்தின் ஆவிகளையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன், கட்டி வைக்கிறேன். இந்த வீட்டை சுற்றிலும் தூதில் நிறுத்துமாறு செபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை திறக்குமாறு செபிக்கிறேன், என்னுடைய கண்களை திறக்குமாறு செபிக்கிறேன், என்னுடைய காதுகளை திறக்குமாறு செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சப்பா, எங்களுடைய இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தார். அடியனை மறைத்து நீர் எடுத்து பயன்படும். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் இந்த இடத்தில் நிறுத்தினதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் கூட இருக்கு. பெரிய காரியங்கள் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை பார்த்ததில் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? அப்படியே 2 பேர், அப்புறம் 3 பேர், இப்போ பிள்ளைங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஆக்கியபைடாக இருக்குது. வரும் நாட்களில் நம்ம வேறு இடத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமென். செபிப்போம் அதற்காக. எனக்கு வர வர கம்மியாக டைம் தரீங்க. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் வர வர எனக்கு கம்மியாக டைம் தரீங்க, அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். ஓகே. 2 கொரிந்தியர் 10 3ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் Second Corinthians chapter 10 verse 3. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்கள் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. சரி, போன வாரம் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்த்தோம் இல்லையா, என்னென்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் ஸ்பீடாக போகலான்னு நினச்சேன். ஸ்பீடாக போய் அதை முடிச்சிடுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இது பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவராக இருக்கார் இல்லையா? ரொம்ப நல்லவர். இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில், அதாவது ஆவிக்குரிய யுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்கு. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அது தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, சுவிசேஷகனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? போராட்டங்கள் உண்டு இல்லையா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆப்பிரிக்கா தேசம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் இருக்காங்க. அது இல்லாம யார் இருப்பாங்கன்னா, இந்த சூனியம் செய்கிறவங்க. சரியா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் இருப்பா? சூனியம் செய்கிறவங்க, குடும்பத்தை கெடுக்கிறவங்க, பிஸ்னஸ்ல நல்லா டெவலப். ஏன்னா ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் எப்படி இருக்குன்னா வறுமையில இருக்கு. இவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சூனியம் வச்சு அவங்க பிஸ்னஸ்ல டெவலப் ஆகிறதுக்கு. இப்போ நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சூனியம் வைப்பாங்க. இதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட். ஒரு பக்கம் வேற ஒரு கிறிஸ்து வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் இந்த மாதிரி பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கும். இந்த மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்க தேசத்திற்காக அழைக்கப்படுறாரு. அந்த ஊழியக்காரர் ஆப்பிரிக்க தேசத்திற்கு போறாரு. வழியில பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் பசியிலும் பட்டினியும் என்ன இருக்காங்க? ரோட்ல உளுந்து கிடக்குறாங்க. சிறு குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு, சாப்பாடு இல்லாம ரோட்ல அப்படியே இருக்கிறாங்க. அந்த தேசம் முழுவதும் எப்படி இருக்கு? வறுமையில இருக்கு, பிசாசின் கட்டுகள்ல இருக்கு. இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அந்த இடம் முழுவதும் வனாந்திரமா இருக்கிறது, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இடம் எல்லாமா இருக்கு. இவர் கடந்து போகும்பொழுது அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருக்கு ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போகும்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு சிலை, சரியா, இவ்வளவு பெரிய சிலையை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த சிலையின் தெய்வத்தின் பேரு ஜூஜு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துடைய தெய்வமா இருக்கிறது. அந்த தெய்வம் தான் அந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், இவர் பாஸ்டர் செமினாருக்காக போறாரு இந்த ஊழியக்காரு.
அங்க போய் ஜெபிக்கிறதுக்காக போறாரு, அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக போறாரு வசனத்தை குறித்து. ஆனா இவர் அந்த அந்த ஹோட்டலுக்குள்ள போகும் பொழுதே பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய சிலை இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்கன்னா, இந்த இடம் இந்த கோயம்புத்தூர் பட்டணம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தமிழ்நாடு இந்த தெய்வத்திற்காக தத்து கொடுத்ததா இருக்கிறதுன்னு அது வாக்கியத்தோட எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு வேதனை இருதயத்துல, என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சிலையா இருக்கிறது, அவ்வளவு பார்க்கும் பொழுது கொடூரமா இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா, அவர் ஜெபித்து அவர் ஆண்டவரோட பேசிட்டு அவர் உள்ள போகும் பொழுது, செமினாருக்கு அடுத்த நாள் வெளியில வராரு. வரும் பொழுது பார்க்கும் பொழுது அங்க சொல்றாங்களாமா, அங்க இருக்கிற பாஸ்டருங்க, நாங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாலும் சரி, எவ்வளவு ஜெபிச்சாலும் இந்த பிசாசுகிட்ட இருந்து எங்களால ஜெயிக்க முடியல, எங்களுக்கு கத்துக் கொடுங்க, எப்படி நாங்க ஜெபிக்கிறது, எப்படி இந்த கட்டுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதாவது யாரு கேட்கிறா? பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள். அதாவது ஆண்டவரே சொல்லியிருக்காருல, ஒரு சில பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது இல்லையா? இங்க இந்த ஊழியக்காரர் போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள், ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்களாமா, இந்த தேவதை அந்த பிசாசுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, அந்த தேசத்துல இருக்க ஒரு பொண்ணு, அழகான பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்களா வருஷத்துல ஒரு நாள். அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்களாமா, போய் நல்லா அவளுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு, அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ எல்லாமே செய்வாங்களாம். செஞ்சுட்டு அந்த பெண்ணை தெய்வமாக்கிடுவாங்களாம். அந்த தேவதை தான் நீ அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த பெண்ணை நல்லா எல்லாமே குடிக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடலாம் வச்சு அந்த தேவதை கிட்ட போய் வேண்டுவாங்களாம், நீ எனக்கு இந்த காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எதற்காக வேண்டுறாங்கன்னு சொல்லுங்க? அந்த பொண்ணை பலி கொடுக்க போறாங்க, அந்த பிசாசுக்கு பலி கொடுக்க போறாங்க. எப்படி பலி கொடுப்பாங்களாமா தெரியுமா? மேலே வந்து படுக்க வச்சிருவாங்களாம், கீழே அடியில நெருப்பு போட்டுருவாங்களாம், சரியா, கட்டி வச்சிருவாங்களாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பிசாசினால் பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு வலியும் இருக்காதா, வேதனையும் இருக்காது. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா தெரியுமா, இந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் அந்த பெண்ணுடைய சதையை எடுத்து சாப்பிடுவாங்க. அறவேக்காடா, இப்போ நம்ம சிக்கன் தந்தூரியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா, அந்த சதையை எடுத்து சாப்பிடுவாங்க. வெறும் எலும்பு மாத்திரம்தான் இருக்கும். இப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிற சத்ருவை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? இது நமக்கு தெரியாத காரியங்கள் இல்லையா? சலீம் சொன்னது போல ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க? 2 பேர். அப்போ இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான் அநேக போராட்டங்கள் உண்டு, நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஐயோ என்னுடைய மனைவி தான் என் கூட சண்டை போடுறா, நான் திருப்பி பேசினா சண்டை ஜாஸ்தி தான் ஆகும். ஆனா என் மனைவிக்கு பின்னாடி யாரு செயல்படுறது, எதற்காக இந்த சண்டை வருது? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போறோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஆனா குடும்பத்துல பிரச்சனை எதனால வருது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து செல்லும் பொழுது சத்ருவானுடைய கரமும் நம்ம மேல இருக்கும். ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார், ஒரு பக்கம் சத்ருவானவன் பேசிக்கொண்டே இருப்பான். 2 பக்கமும் போராட்டமா இருக்கும். நீங்க ஆவியானவர் கூட போவீங்களா, பிசாஸ் பக்கம் போவீங்களா? அந்த எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள்ல என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். பிசாசு எங்க நம்மளை அட்டாக் பண்ணுவோம்னா நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய இருதயத்தை. நான் என்னுடைய மனைவிட்ட இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்பொழுது, இந்த வாரம் ஃபுல்லா இந்த இதை தான் தியானம் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். சலீம்கிட்ட கூட நேற்று சொன்னேன். நான், நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய பழைய வாழ்க்கைய அப்படியே பிசாசு போட்டு காட்டிட்டே இருக்கிறான். கடந்த 2 நாளா யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது இல்லையா? யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது இல்லையா? என்னுடைய பழைய வாழ்க்கைய அப்படியே கிளியரா நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஏது பண்ணேன் அப்படின்னு அந்த பிசாசு என்கிட்ட சொல்லுது. எனக்கு கேட்குது, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் அதை கட்டி வைக்கிறேன், இயேசுவின் நாமத்துல நான் உன்னை கட்டுறேன், நீ உனக்கு இடமே இல்லை, நான் வந்து ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி. இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குது. அப்போ எனக்கே இவ்வளவு போராட்டம் இருக்கும் பொழுது நார்மல் லைஃப்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு போராட்டம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தனையை பிசாசு என்ன கொண்டு வருவானா, பழைய வாழ்க்கையை கொண்டு வந்து உங்களுடைய மைண்ட்ல வைப்பான். நீங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, பாவம் செஞ்சிருப்பீங்க, அதை மாத்திரம்தான் காட்டி விடுப்பான். அந்த பாவத்தை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துவான். நீ நல்லவனா, நீ கெட்டவன் தானே, நீ வந்து கெட்டவன், என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நீ செய்த பாவம், ஏசப்பாக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, பாவம் செஞ்ச இல்லையா, இன்னைக்கு நீ நல்லவனா அப்படின்னு. ஆனா ஒரு பக்கம் ஆவியானவர் சொல்லுவார், உங்களை தேற்றுவார், நான் இருக்கேன் உன் கூட, நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா
உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவியினால எல்லாம் கூடும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள் வரும். நம்மளுடைய குடும்பத்துல பிரச்சனை வரும், நம்ம வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனைகள் வரும், ஊழியத்துல பிரச்சனை வரும், எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம எதுல ஜெயிக்கணும்னா முழங்கால தான் ஜெயிக்க முடியும். தெளிவா இங்க பவுல் எழுதி வச்சிருக்காரு, எங்க மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் நமக்கு போராட்டம் இல்லை, ஆவியில தான் பிரச்சனை. நான் எப்பொழுதும் அதான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸி கிடையாது. மற்றவங்க பிரசங்கிக்கிற மாதிரி நம்ம பிரசங்கிக்கிறதும் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமான பாதை. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினா உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி தான் ஆக வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸியான ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்க என்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுறீங்களோ அன்னைக்கு பிசாசு உங்க மேல கை வச்சிருவோம். உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை வரும், வியாதி வரும், உங்க வீட்டுல அனாவசியமா பிரச்சனைகள் வரும். நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு சண்டை வரும் வீட்டுல, இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது சத்ரு நமக்கு பின்பாக போராடி கொண்டே இருக்கும். அதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம், ஏசப்பாவுடைய நாமம் ஒண்ணு. ஏசப்பா என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை உண்டு. ரெண்டாவது ஏசப்பாவுடைய ரத்தம். சரியா? ஃபர்ஸ்ட் ஏசப்பாவுடைய நாமம், ரெண்டாவது ஏசப்பாவுடைய ரத்தம், மூணாவது அனாயிண்டிங், நமக்கு இருக்கிற அனாயிண்டிங், ஆவியானவருடைய அனாயிண்டிங், நாலாவது பிரைசிங், ஆண்டவரை துதிக்கிறதுனால, ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறதுனால நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருக்கும். நான் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவேன் இல்லையா, என்னோட அந்த சத்ரு போராடிட்டே இருப்பான். நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய நான் தூங்கும் பொழுதும் சரி. அது ஒரு பெரிய காரியம். அது எனக்கு இப்பதான் தெரியுது அது ஏன் தேவன் நம்மளுக்கு அந்த அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி. இப்போ சத்ருவை நம்ம ஜெயம் கொள்றதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இப்போ நம்ம இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுறோம்னா, அப்ப பேசும் பொழுது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவுடைய நாமம், செகண்ட் ஏசப்பாவுடைய ரத்தம், மூணாவது அனாயிண்டிங், இது என்ன அபிஷேகம், நாலாவது ஆண்டவரை துதித்தல், பிரைசிங். இது 4 காரியம் நமக்கு ஒரு வெப்பன், நம்மளுடைய போர் ஆயுதம். நமக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். பிசாசு பாத்தீங்கன்னா ஆண்டவர் போலவே இருப்பான், ரிப்ளிகா, ஆண்டவர் போலவே எல்லாமே வச்சிருப்பான். இங்க பிதா இருந்தாருன்னா இங்க வலு சர்பம் இருக்கும். இங்க ஏசு கிறிஸ்து இருந்தாருன்னா இங்க அந்தி கிறிஸ்து இருப்பான். இங்க ஆவியானவர் இருந்தா இந்த பக்கம் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு, கிறிஸ்துவை விட்டு விலகி செல்றதுக்காக என்ன பண்ணுவான் பிசாசு, அதே மாதிரி வச்சிருப்பான். ஏசப்பா ஒளியா இருக்காரு, ஆனா பிசாசு எங்க இருக்கான்? இருளா இருக்கிறான். எல்லாமே ஏசப்பாவை போலவே அவன் ரிப்ளிகாவா இருப்பான். அதாவது ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு மேலாக என்ன போய் உட்காரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவன் அவன். ஆனா பாத்தீங்கன்னா அவனும் ஒரு ஸ்தானத்துல தேவன் வச்சிருக்கிறார், இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கோடி கேப்ரியல் தூதனுக்கும், ஒரு 100 கோடி ஏஞ்சல்ஸ் மெகாவில் தூதனுக்கும், 100 கோடி ஏஞ்சல் லூசிஃபருக்குமே கொடுத்திருந்தாலும், அவன் கீழே தள்ளப்படும் பொழுது ஒரு கூட்ட அவனுடைய தூதர்களை கீழே கொண்டு வரும் பொழுது அதை நீங்க சும்மா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களை அவன் கீழே கொண்டு வரும். அப்போ இந்த ஆதி ஆகமத்துல பார்க்கும் பொழுது, ஆதி ஆகமம் 1:1 படிச்சு பாருங்களேன், 1:1 படிங்களேன். ஆதி ஆகமம் 1:1. அடுத்த வசனம் படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். அதாவது இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்குள்ளதான் பிசாசானவனை தேவன் கீழே தள்ளுறாரு. அதனாலதான் பூமி எப்படி ஆயிருச்சு? இருளாயிருச்சு, ஒழுங்கினமா இருக்கு. பிசாசனன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒழுங்கினமா இருக்கிறான், இருளா இருக்கிறான், எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 1ஆம் வசனத்துலயும் இந்த 2ஆம் வசனத்துக்குள்ளதான் என்ன ஆகுறான்? பிசாசு வானத்துல இருந்து பூமிக்கு தள்ளப்படுறோம், இல்லையா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் நேர்த்தியாய் சீராய் எல்லாம் அழகாக படைக்கிற தேவனா இருக்கிறார். ஆதாமை படைக்கும் பொழுது எல்லாமே சிருஷ்டித்து தான் என்ன பண்றாரு? ஆதாமை உண்டாக்குறாரு. அப்போ ஏன் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன்னா, இந்த 2ஆம் வசனத்துக்கும் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில என்ன ஆகுதுன்னா, லூசிஃபர் மேல இருந்து கீழே தள்ளப்படுறோம். அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்கின்மையாக்கி
இருளையே கொண்டு வந்து வைக்கும். அதாவது லூசிஃபரை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவன் மிகவும் அழகானவன், ரொம்ப அழகானவன், அதிகமான தூதர்களை கொண்டு வந்து அதிகமான தூதர்களையும் வந்து என்ன பண்றான்னா அவனோடு சேர்த்து கொள்றான் இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னா, தேவனோடு நெருங்கி வாழும் பொழுது பிசாசுக்கு வந்து அது பிடிக்காது இல்லையா. இப்போ அவன் தேவனுடைய ஸ்தானத்துல போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டவன் இப்போ அவனே தேவனா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப நீங்க தேவனோடு தேடி போகும் பொழுது பிசாசுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்திலும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 4 காரியங்களை வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்த்துருக்கேன். நான் வந்து எப்பெல்லாம் ஏசப்பாவோட நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேனோ அன்னைக்கு அந்த பிசாசு என்னை விட்டு போயிடுவான். ஆனா திரும்பி வருவான், திருப்பி ஜெபிப்பேன், திருப்பி போவான். எனக்கு நல்லாவே தெரியும் அது வருது, என்ன அமுக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், நான் உணருவேன். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போகும் பொழுது என்னுடைய கை காலு முடியெல்லாம் அப்படியே சிலுத்து போகும். அப்போ நான் உணருவேன், ஓகே இது வந்து தவறான ஒரு ஆவி. அது வந்து என்னுடைய ஒரு பாஸ்டர் வந்திருந்தார் வீட்டுக்கு, நான் சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட. அந்த பாஸ்டர்கிட்ட என் மனைவி சொன்னாங்க, அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, அவருக்குள்ள ஏதாச்சும் ஆவி கீவி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஜெபிச்சுட்டு போகும்போது என்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு, சிஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. அது ஏன்னா அவர் பாஸ்டர் என்கிட்ட சொன்னது, உங்களை தேவன் வந்து என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. அதாவது இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் சரி எனக்கு தெரியும் அது நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு. அநேகர் வந்து நல்ல அபிஷேகமா பேசுவாங்க, உருளுவாங்க, ஓடுவாங்க, சேர்ல இருந்து குதிச்சு அந்த சைடு போவாங்க. அப்படியே பார்த்துட்டே ஜெபிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தவறான ஆவிகள் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆவியானவர் ரொம்ப, அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அப்படிப்பட்டவர். அதாவது உங்களுக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் பிசாசு உங்களுடைய காதுகளில் இந்த காதுல பேசினாலும் ஆவியானவர் உங்களை தேற்றிக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவரோடு கூட நீங்க போகும் பொழுது இந்த பிசாசை என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். அதாவது லூக்கா 10:19 படிங்களேன். லூக்கா 10:19. என்னது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். நாம யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது? நமக்கு அதிகாரம் ஆண்டவரே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நம்ம யாரைய பார்த்து பயப்பட தேவை இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அதே மாதிரி அந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? பலனை கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவான் அவனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் உண்டு. அந்த பலனை நம்ம எப்படி சுதந்திரத்தை கொள்ளுவதுன்னா ஆவியானவரோடு நீங்க நெருங்கி போகும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க திடீர்னு கோவப்பட்டு நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு ஜெயிச்சிருவான். நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு அகேன்ஸ்டா யாராச்சும் வராங்க, உங்களுக்கு விரோதமா யாராச்சும் பேசிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை நீங்க கட்டணும். ஆண்டவர் இவர்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசாம ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த 10 நிமிஷம் தான், அந்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க, நீங்களும் சமாதானம் ஆயிடுவீங்க. என்னைக்கு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ பிசாசு அங்க ஜெயிச்சிருவான். பேச பேச என்னாகும், சண்டை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஆவிக்குரிய யுத்தமும் ஆவிக்குரிய போராட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் சத்தம் போடாம ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடணும், ஜெபிக்கணும். அந்த போராட்டம் நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய சிந்தனையில இருக்கும். ஆனா அதை ஜெயிக்கிறதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்காரு. எப்பொழுதுமே லூக்கா 10:19 ஞாபகத்துல வச்சுக்குங்க. நம்ம எப்படி ஜெயிக்கிறதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆயுதமா இருக்கிறது. அதாவது யாக்கோபு 4:7 படி. நான் முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். யாக்கோபு 4:7, ஜேம்ஸ் 4:7. ஆகையால் பிசாசுக்கு பயந்து ஓடக்கூடாது. பிசாசை பார்த்து என்ன பண்ணும், எதிர்த்து நிக்கணும்.
பிசாசுக்கு என்ன பண்ணும்? எதிர்த்து நிக்கணும். நீங்க பயந்து ஓடுனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வண்டியில போகும்போது நாய் நம்மளை துரத்தும். நம்ம வேகமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடியே துரத்திட்டு வரும். வண்டியை நிறுத்தி பாருங்க, அது ஓடிடும். அதே தான் எக்ஸாம்பிள். இங்க பிசாசு அதே மாதிரி தான், நம்மளை துரத்துவான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பயந்து ஓடினோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா பின்னாடியே ஓடி வருவான். நம்ம நின்று திரும்பி பார்த்தோம்னா அவன் ஓடிடுவான். வெரி சிம்பிள். அதுதான் இங்க பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அந்த பலன் எங்க இருக்கணும்? ஆவியானவரோட நம்ம நெருங்கி போகும் பொழுது. அதாவது 2 விஷயம் எப்பொழுதும் கத்துக்குங்க. பிசாசும் உங்களோட பேசுவான், ஆவியானவரும் பேசுவாரு, உங்களோட சுயமும் பேசும். இந்த 3 காரியத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆவியானவர் தான் பேசுறாரா இல்ல பிசாசு பேசுறானா? குடும்பத்துல நம்ம வாயை வச்சுட்டே சும்மா இருக்க மாட்டோம். ஏதாச்சும் பேசிடுவோம், பிரச்சனை வரும். அது வரைக்கும் குடும்பம் நல்லா தான் இருக்கும் இல்லையா? நம்ம சும்மா நம்ம ஏதாச்சும் பேசுவோம், பிரச்சனைகள் நம்மளுடைய குடும்பத்துல வரும். ஆனா இதெல்லாம் மேற்கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சரியா? இன்னும் நான் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரமும் நான் கண்டினியூ பண்றேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே இயேசுப்பா, நீர் ஆண்டவரே நீர் பேசினதற்காக நன்றி, உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் வளர, இன்னும் திடப்பட, இன்னும் உம்மோடு நெருங்கி வர எங்களுக்கு கிருபையை தாரும். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் கர்த்தாவே, பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளையும் கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுகளை எல்லாம் கட்டி ஜெயிக்க எங்களுக்கு விடுதலையும் ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுக்கு தைரியத்தையும் கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே பலனையும் நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள், பிரிவினைகள் ஆண்டவரே இயேசுப்பா, சண்டைகள், சச்சரவுகள் இருந்தால் அந்த ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் ஆண்டவரே இயேசுப்பா குடும்பங்களை இணைக்கிற தேவனாயிருக்கிறீர், பிரிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. சத்ருவானவன் குடும்பத்தை பிரிக்கிறவனாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இணைக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே பிரிந்த குடும்பங்களை இணைக்குமாறு செபிக்கிறேன். சமாதானம் இல்லாத குடும்பங்களை சமாதானத்தினால் நிரப்புமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே சப்பா இந்த இடத்தில் இன்னும் அநேக ஆட்களை கொண்டு வருமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நாளைக்கு வேலைக்கோ ஸ்கூலுக்கோ ஆண்டவரே எந்த இடத்துக்கு போனாலும், வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர எங்களுக்கு கிருபையை கொடுங்க. சத்ருவானவனை ஜெயிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க கர்த்தாவே. எங்களுடைய மாம்சத்தில் நாங்கள் போராடாதபடிக்கு ஆவியில போராட எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வெளியே போய் மாம்சத்தில் போராடாதபடிக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் போராட எங்களுக்கு கிருபையை கொடுங்க. எங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் கர்த்தாவே பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தின் மேலும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்தாவே. நாளைக்கு அவர்கள் கடந்து வேலைக்கு செல்லும் பொழுதும், ஸ்கூலுக்கு செல்லும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. பலனை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் எங்கே போனாலும் வந்தாலும் ஆவியானவர் கூட இருங்க ஆண்டவரே. ஏசப்பா ரத்தத்தினால மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.